இப்படியும் பாலக்கீரையில பூரி சப்பாத்தி செய்யலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை அதோட சேர்த்து லிட்டு போட்டு மூடிடலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாலக்கீரை நல்லாவே குக் ஆயிருச்சு. இனி அது நல்லா ஆறுனது மிக்சி ஜாரில் சேர்த்து வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் கோதுமை மாவு சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரை 1/4 டீஸ்பூன் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து மாவு பசைஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூரி போட்டுக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்து நம்ம தேய்ச்சி வச்சுருந்த பூரி மாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் சப்பாத்தி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஓகே, சர்வ் பண்ணிக்கலாம். இதோட சைட் டிஷ் பூரி கிழங்கு. இதோட லிங்க் சேனல் நேம்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்ல கிரன்ச்சியான பாலக் பூரி, நல்ல சாஃப்டான பாலக் சப்பாத்தி. இந்த மாதிரி பாலக் பூரி அண்ட் பாலக் சப்பாத்தி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள். செம டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது.